டேய் எதுக்கடா இப்போ ஃபுல் பாட்டில் குடிச்சுன்னுக்கிற? இப்படி குடிச்சிட்டு அழியிறன்னு தானே கல்யாணம் பண்ணி வச்சோம். மறுபடியும் எதுக்கு குடிச்சிட்டு திரியிற நீ? என்ன பிரச்சனை உனக்கு? நான் என்னால் முடியல, நான் சாகலான்னு முடிவு பண்ணிட்டேன். சாகுறியா? எதுக்கடா சாகுற இப்போ? அப்போ உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்த புள்ளையோட வாழ்க்கை என்ன ஆகுறது? டேய் தம்பி, எதுக்கடா இந்த முடிவு எடுத்த இப்போ நீனு? அப்படி என்னடா நடந்துச்சு உனக்கு? கல்யாணம் ஆகி 6 மாதம் தான்டா ஆகுது. நான் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன, ஐபிஎல்லில் பெட்டிங் வெட்டி எல்லா பணத்தையும் இழந்துட்டேண்ணா. பொண்டாட்டியோட நகை எல்லாத்தையும் வச்சுட்டேன். என்னால் முடியல, அதனால் நான் சாகிறேண்ணா. டேய் தம்பி, என்னடா சொல்கிற? உனக்கு அந்த பழக்கமே இல்லைடா. எவ்வளோ விட்டுட்ட அப்படி? நான் அதெல்லாம் போயிடுச்சுண்ணா நிறையா. எவ்வளோ போயிடுச்சு? ஒரு 10 லட்சம் போயிருக்குமா? 10 லட்சமா? 10 லட்சம் இல்லைண்ணா, 50 லட்சம் போயிடுச்சு. 50 லட்சமா? என்னடா சொல்கிற? நல்லா தானே இருந்தா? யாரா உனக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுத்தது? நல்லா தானே இருந்தேன். கூட இருக்கவங்களாம் காரு பெரிய பெரிய பங்களான்னு சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனால் எனக்கு ஆசைண்ணா. அதனால் இந்த மாதிரி போனால் சம்பாதிப்பன்ட்டு எல்லாத்தையும் விட்டுட்டேன். நான் சாவறதானா ஒரே முடிவு. டேய் தம்பி, எதுக்கடா இந்த முடிவு? அவன் காரு பங்களான்னு இருக்கிறானாக்கா அவங்க அப்பா அம்மா சம்பாரித்த சொத்துடா. நம்ம அப்பா அம்மா அப்படி இல்லைடா. அவன் காரில் போகிறான்னா நம்ம வண்டியிலே போகிறோம்ல, அதை வச்சு சந்தோஷப்பட்டுக்கோ. நமக்கு கீழே எத்தனையோ பேர் இருக்கிறாங்கடா, அதை நினச்சி பாருங்கடா. டேய், உங்ககிட்ட தான்டா பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ எதுக்கடா ஃபோனை நோண்டிகிட்ருக்குற? ஃபோனில் அப்படி என்ன தான் நோண்டிகிட்ருக்குற? அதுவா, ஒரு 4 லட்ச ரூபா இருந்துச்சு. பெட் கட்டினா 8 லட்சம் வருமானாங்க. அதுவும் போயிடுச்சுண்ணா, எல்லாம் போயிடுச்சு. திருப்பூர் 4 லட்சம்? எத்தனை டைம் சொன்னாலும் நீங்கள்லாம் திறந்த மாட்டேங்க. போய் சாவிட கம்முன்னு போய்